ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை காலையிலே எழுந்திரிச்சு சீக்கிரமாக வாசல் கூட்டிட்டு அப்படியே ஒரு பூ பூத்துருந்துச்சு, அதை எடுத்து துளசி செடிக்கு வச்சுட்டு அப்படியே விளக்கேற்றியாச்சு. ஏன்னா இன்றைக்கி காலையிலே நான்வெஜ் வாங்கிட்டாங்க. அதனால சீக்கிரமாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் செய்ய போகலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி வச்சுருந்தேன். அது கூட மிளகாப்பொடி தான் வச்சு சாப்பிட்டேன். எனக்கு எப்பயுமே எனக்கு சீனி கொஞ்சம் வச்சு சாப்பிட பிடிக்கும். இந்த மாதிரிலாம் யாருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இன்றைக்கி மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் 65, நெத்திலி மீன் வறுவல், நெத்திலி மீன் குழம்பு, அவ்வளோதான். இந்த சிக்கன் முந்தின நாள் எடுத்தது. அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன். போன்லெஸ் சிக்கன் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு அதுதான் சரி சிக்கன் 65 செய்யலாம். இதோட 2 வாட்டி தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடிலாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன், உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்கிறோம் இல்லையா. அதனால் மீன் கூட வறுவல் கூட இவ்வளோ மொறுமொறுலாம் எடுக்க மாட்டேன். கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்து பொரிக்கிறது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு மீனையும் நல்லா மொறுமொறுன்னு கேட்டாங்க. அதனால மொறுமொறுன்னு எடுத்தாச்சு. அப்புறம் அந்த எண்ணெயிலேயே குழம்பு தாளித்து விட்டுட்டேன். இன்றைக்கி குழம்புக்கு சக்தி மீன் குழம்பு மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் வீட்டில் இருந்துச்சு, எங்கள் மாமியார் வாங்கி வச்சுருந்ததுனால அது எக்ஸ்பைரி ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியாச்சு. ஆனால் நான் வாங்க மாட்டேன். நான் வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் தான் நம்ம வீட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட வேலை முடிஞ்சிடுச்சு. அப்படியே ஈர துணி வச்சுட்டு அடுப்பெல்லாம் அப்படியே துவைச்சாச்சு. ஏன்னா அந்த மீனோட எண்ணெயெல்லாம் தெளிச்சிருக்கோம். அப்படியே மதியானம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாச்சு.